வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ, அதாவது ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்தோன்னா, த சீக்ரெட், அதாவது ரகசியம் பார்ட் 14 பார்த்துருப்போம். இது பார்ட் 15. இந்த பார்ட் 15ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரகசியத்தை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். இது முடிவாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு புக்கு கண்டினியூஷன் மாதிரி போயிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப புரியும். அதாவது இன்ட்ரோடக்ஷன்லேருந்து பார்த்தா இன்னும் நல்லாவே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன். அதை என்ன சொல்ல மறந்தேன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் எப்போவுமே வீடியோக்குள்ளே போனவொடனே அந்த புக்காகவும் அந்த ஆத்தராகவும் மாதிரி உங்ககிட்ட டேரெக்டாக பேசுவேன். அதே மாதிரி தான் இப்போத்துலேருந்து பேச போகிறேன். எந்த நொடியிலேருந்து பேச போகிறேன். இப்போ மாறுறேன், ஆத்தராக நான் மாற போகிறேன். இப்போ நான் ஆத்தர். நான் சொல்ல போகிறதெல்லாம் அந்த ஆத்தர் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன், ஓகேங்களா? நம்ம சுற்றி பார்க்கும் போதோ இல்லை நம்ம உடம்பையே நம்ம பார்க்கும் போதோ தலை காட்டுற ஒரு சின்ன பகுதி கண்ணு மூலியமாக தான் நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. உங்கள் கையை தூக்கி பாருங்கள். உங்கள் கையை தூக்கி பார்க்கும்போது அது ரொம்ப பலமாக தெரியும். ஆனால் அது பலமாக இல்லை, அது பொய். அது ஒரு பொய்யான விஷயம். அதை விட சத்தியான ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு சத்தியான மனுஷனோட ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கையை, அது வீக்கான கையாக இருக்கும். ரொம்ப ஒரு நடுக்கல் கூட கையாக இருக்கும், ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கான கையாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அது அப்படி இல்லை. உங்கள் கையாக இருக்கட்டும், இந்த கடலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை விண்மீனாக கூட இருக்கட்டும், எல்லாமே அச்சஸில் ஒரே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உருவாகியிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே உருவானதுக்கு காரணம் ஆற்றல் தான். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே கோள்கள், அந்த கோள்களுக்குள்ளே நம்ம பூமி, நம்ம வாழ்கிற நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்குள்ளே நம்ம மனுஷங்க இருக்கோம். நம்ம மனுஷங்களுக்குள்ளே நம்மளுக்குள்ளே ஆர்கன்ஸ், அதாவது நமக்குள்ளே ஒரு இடத்துலையும் ஒரு கை கால், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஹார்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே ரத்த நாணங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ரத்த நாணங்களுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் ஒவ்வொரு விஷயம். அதுக்கப்புறம் ஆட்டம் வரும். அந்த ஆட்டம்க்கு அப்புறம் வர மாதிரி தான் ஆற்றல். இது ஆற்றல் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்சத்துக்கும் ஆற்றல் தான் லாஸ்ட், ஓகேங்களா? நம்ம மனசுகளுக்கு ஆற்றல் தான், ஓகேங்களா? நம்ம கூட எண்ணங்கள் தான் லாஸ்ட்டாக வரும். நம்ம உடம்பையும் தாண்டி, நம்ம மனசையும் தாண்டி நம்ம எண்ணக்கூடிய ஆற்றல், நம்ம என்ன நினைக்கிறோம் அது நாளைக்கு நம்மளுக்கு நடக்குமா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்தமாரி சிந்தனைகள் தோன்றதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நம்ம கூட எண்ணங்கள் தான் நம்ம ஆற்றலாக மாறுது. நம்ம நல்ல எண்ணங்கள் எண்ணும் போது நம்ம ஆற்றலும் நல்லா ஆறுது. இந்த பிரபஞ்சமும் நல்லா மாறுது. நம்ம இந்த பிரபஞ்சம் கெட்டதுன்னு நினச்சாதான் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களாக மாறுறாங்க. நம்ம இந்த பிரபஞ்சம் நல்லது, நம்ம எல்லோரும் சுற்றி இருக்க எல்லோரும் நல்லது, நீங்களும் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே நல்லவங்களாக மாறிடும். நீங்கள் எந்த நகரத்தில் இருக்கீங்கன்னு அது ஒரு மிகப்பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் எந்த நகரத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்தீங்களா? நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைஞ்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டிக்கே நீங்கள் கரண்ட் கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு. அப்படி நீங்கள் எல்லோரும் ஒன்றிணையணும். உங்கள் ஆற்றல் அப்படி இருக்கணும். நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு பூத உடல், இந்த பூத உடல் இருக்குது, நான் வந்து வெளியே எப்போ வேணால் இறந்து போனால் எப்போ வேணால் வெளில போய்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது இல்லை. ஆற்றல் தான் நீங்கள். உங்களோட உடம்பு முழுசாக ஆற்றல் பரவி இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் எதனால் உருவாக்குறீங்க, ஒரு மனுஷங்க எப்படி உருவாக்குறாங்க, அது ஆற்றலால் உருவாக்குறாங்க அவர் சொல்லுவாங்க. இந்த ஆற்றல் வந்து எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடியும் இருந்து முன்னாடியும் இருக்கும், எப்பவுமே இருக்கும் அப்படின்றது ஆற்றல் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஆற்றல் வந்து எதுலேயும் நுழையக்கூடியதாக இருக்கும், எப்பயுமே வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்லுவார். இதே நீங்கள் ஒரு மத போதகர்கிட்டையோ இல்லை வேறு யாராவது சாமியை நம்புறவங்கிட்டே கேட்டால், இந்த கடவுள் தான் உருவாக்கினார், இந்த கடவுள் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து சாவும் மாட்டார், அவர் இன்னும் இருந்துகிட்டே இருப்பார், இப்பயும் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பற்றி சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே விஷயம்தான், ஆனால் வார்த்தைகள் வேறு வேறு. புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரெண்டும் ஒரே ஒரு விஷயம்தான், ஆனால் அது வேறு. எல்லாமே ஒரே இடத்துல தான் வந்து சேரும், அதாவது ஆற்றல். இங்கே மக்களுக்குள்ளே ஒரு செயின் இருக்குது. அதாவது நம்ம சைக்கிள், அதாவது சாப்பிட்ற சைக்கிள் சேஞ்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம மக்களுக்குள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு சைக்கிள் சேஞ்சு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. நம்ம ஒரு சைக்கிளில் எப்படி பெடலை மிதிக்கும் போது நவுறுதோ அதேமாதிரி மக்களும் ஒன்றா நவுறும் போது இந்த உலகத்தில் எல்லாமே கரெக்டாகவே நவுற அமைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் போகும்போது தான் அது தவறாக ஏற்படுது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இணைக்கப்பட்டவங்க தான். அது வந்து பார்க்க முடியாது, அகமோ புறமோ அப்படிலாம் நம்ம மாற்றி நினைக்கக்கூடாது. நம்ம உடல் வந்து எல்லாம் முழுசாக நம்மளை வந்து ஆற்றலால் தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேங்களா? அதனால் நல்ல எண்ணங்கள் எண்ணணும். அந்த நல்ல எண்ணங்கள் எண்ணுறது மூலமாக நம்ம சுற்றி இருக்காங்களோ இல்லை நம்மளுக்கோ நல்லதே நடக்கும். ஆனால் என்ன கேட்டால் நான் வாழ்க்கையில் யாரை கடவுள் சொல்லுவேன்னா உங்களை தான் கடவுள் சொல்லுவேன். ஏன்னா
உங்களோட பூத உடல், அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருக்க ஒரு பூத உடலில் ஒரு ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா உங்களோட உடம்புக்குள்ளே தற்காலிகமாக அடைக்கப்பட்டிருக்கு. அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும். அந்த ஆன்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் உடம்புல விட்டு போய் தான் ஆகும். ஆனால் எண்ணங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ உங்களை விட்டு போவே போகாது. நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வேறு ஒருத்தவங்க கிட்டே இந்த உலகத்தில் வரும். ஆனால் உங்களோட ஆன்மா போயிடுச்சுன்னா அந்த ஆன்மா திரும்பி வரவே வராது. ஓகேங்களா? அதனால் ஆன்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்துக்கு நல்லதே செய்யுங்க. நீங்கள் தான் கடவுள். உங்களோட உடம்புக்கு நீங்கள் தான் கடவுள். ஒரு அறையில் எவ்வளோ பொருள் வைக்க முடியும், ஒரு மிகப்பெரிய அறையில் எவ்வளோ பொருள் வைக்க முடியுமோ அதேமாரி உங்கள் ஆன்மாக்குள்ளே நிறைய விஷயங்களை நீங்கள் அடக்கி வைக்கலாம். நீங்கள் நடக்க முடியாத அளவுக்கு கூட உங்களால் அந்த இடத்துல பொருளோ இல்லை வேறு ஏதாவது எண்ணங்களோ உங்களால் வைக்க முடியும். அதனால அபரிவிதமான உங்கள் ஆற்றல், உங்களோட எண்ணங்கள், உங்களோட எல்லா இதையும் உங்கள் ஆத்மா வந்து சேகரித்து வச்சிட்ருக்கு. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கச்சிதமான ஒரு வடிவமைப்புன்னு சொல்லலாம். அப்படி உங்களை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அப்படி நீங்கள் உருவாகி இருக்கீங்க. இதே வந்து சயின்டிஸ்ட் மாதிரி பேசாமல் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மாதிரி பேசலாம். நீங்கள் ஒரு கடவுள், அதாவது ஒரு கடவுள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா அவர் மாரியே உருவாக்குறவங்க தான் நீங்கள் தான் அந்த கடவுளத்தோட பிம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட், அது கண்ணாடியிலேருந்து அவங்க பிரதிபலிக்குது பார்த்தீங்களா? அதேமாதிரி நீங்களும் உருவாக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால், கடவுள் மாரி உங்கள் எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் நீங்களும் கடவுளாக இருப்பீங்க. இப்பயும் கடவுளாக தான் இருக்கீங்க. ஆனால் கடவுளில் நல்ல கடவுள் கெட்ட கடவுள் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி நீங்களும் நல்ல கடவுள் கெட்ட கடவுள் இல்லாமல் நல்ல கடவுளாகவே இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் எண்ணங்கள் மாறுபடும். அந்த எண்ணங்களை ஒன்று நினச்சிங்கன்னா போதும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒன்றாயிடுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெய்வம் மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் கடவுள் மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நிஜமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை நீங்கள் ஆள தான் பிறந்திருக்கீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அடிமையாக இருக்க பிறக்கல. இந்த உலகத்தில் ஆள்ற சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அப்படின்றத வெளிப்படுறதுக்காக தான் கடவுளும் நம்மளை மாதிரி இருக்கேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி கடவுள் நம்ம தான் கடவுள் அப்படின்னும் போது நம்ம இந்த உலகத்தை ஆள முடியும். நல்லபடியாக, தீய வழியில் இல்லை, நல்ல வழியாக எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இந்த உலகத்தை நம்ம ஆளணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் கடவுள் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் கடவுள் அப்படின்ற மாதிரி ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் தான் உங்களோட உடம்புக்கு கடவுள்னா, அப்போ நீங்கள் வந்து இத்தனை நாளாக நம்ம கெட்டது செஞ்சுட்ருக்கோமா, இல்லை நம்ம நல்லது செஞ்சு நம்ம வந்து பின்தங்கி இருக்கோமா அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டு நம்ம பின்தங்கியிருந்தோம்னா நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எங்கே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னேற விரும்பலாம். நீங்கள் முன்னேறணும். நீங்கள் முன்னேறினா தான் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். அப்படின்னா நீங்கள் முன்னேறிதான் ஆகணும். நீங்கள் என்ன இந்த பிரபஞ்சத்தில் படைச்சிருக்கீங்க, என்ன இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வந்து அழிச்சிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் பிரபஞ்சத்தில் படைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. இந்த உலகத்தில் ஏதாச்சும் சாதிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. அதனால் இந்த உலகத்தில் ஏதாச்சும் சாதிச்சுட்டு உங்கள் ஆத்மாவை வழி அனுப்புங்க. நீங்கள் ஆத்மாவை எதுவுமே சாதிக்காமல் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டு உங்கள் ஆத்மாவை நீங்கள் வழி அனுப்பாதீங்க. நீங்கள் ஒரு கடவுளாக இருக்கீங்க. நீங்கள் கடவுளாக இருக்கும்போது எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்ய தொடங்குங்க. எல்லா சக்தியும் நம்ம உடலுக்குள்ளே இருந்து தான் வருது. அதனால் எல்லா சக்தியும் நம்மளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது. அந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்துங்க. பெரும்பாலானவர்கள் ஒரு சில காரணங்கள் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நல்லவங்க இல்லை, எங்கள் அப்பா ஒரு குடிகாரன், என்னை சரியாக பார்த்துக்கல, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அப்பா இப்படி, என்னை சரியாக வளர்க்கல, நான் ஒரு இக்கட்டான ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பத்தில் தான் பிறந்தேன், நான் எப்படி பணக்காரன் ஆகுது, நான் எப்படி என்னோடய ஆற்றலை தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி இதுமாரி ஆகிறது, அதுமாரி ஆகிறதுன்னு எல்லோரும் ஒரு கேள்வியை எங்ககிட்ட கேட்பீங்க. அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். நீங்கள் உங்கள் உடம்புல கடவுளாக இருக்கும்போது உங்களால் என்னத்தை சாதிக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் சாதித்த பல பேர் இந்த ரகசியம் தெரிஞ்சு தான் சாதிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கணும், மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், இல்லை வாழ்க்கையில் சிறந்தவங்களாக விளங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுருந்தாங்க. இந்த இருப்பு விதியை பயன்படுத்துகிறாங்க. இந்த எதிர்காலத்தை எப்படி மாற்றணும் அப்படின்றத பயன்படுத்துனாங்க. நீங்கள் வந்து தப்பான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் கலந்த காலத்தையோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவையோ நீங்கள் குறை சொல்லக்கூடாது. உங்களை தான் நீங்கள் குறை சொல்லணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா கையில் உங்கள் எதிர்காலம், அதாவது உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட கடந்த காலத்தை நினச்சி உங்கள் கடந்த காலத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் உங்கள் எதிர்காலத்தை எப்படி மாற்றுறது, எப்படி வடிவமைக்கிறது அப்படின்றது நீங்கள் தான் எதிர்பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ தான் அங்கே அது முடிவு செய்யணும். இப்போ என்னோட கதையை சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து 13லேருந்து 18 வயசு வரைக்கும் நான் சட்டவிரோதமான செயல்கள் செஞ்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. என்னோடய அப்பா அம்மா குடிக்காரங்க. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என் சின்ன வயசில் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் என்னை பார்த்து சிரித்தாங்க. எனக்கு படிக்க வராது, எனக்கு எழுத வராது, எனக்கு பேசக்கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னை சிரித்தாங்க. என்னை பார்த்து நல்லா சிரித்தாங்க. ஆனால் இப்போ என்னால் எல்லாம் பண்ண முடியுது. உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் ஒண்டி தான். நான் தான் என் உடம்புக்கு கடவுள். நான் கடவுளாக இருக்கிறதுனால தான் என்னால் எதுவும் செய்ய முடியுது. உங்களாலையும் எல்லாம் செய்ய முடியும். நீங்களும் ஒரு கடவுள் தான்.
பெரும்பாலானவங்க இப்படி தான் நினைக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை உங்களால் தான் கெட்டு போச்சு, இல்லை அவங்களால கெட்டு போச்சு, இவங்களால் கெட்டு போச்சுன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இப்படியே ஓட்டிடுறீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி உருவாக்கணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வடிவமைக்கணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது, இல்லை நானும் முடிவு பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் கடவுள். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் சரியாக வடிவமைக்கணும், சரியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பராமரிக்கணும். எல்லார் வாழ்க்கையும் இது காமனாக நடக்கிறது உண்டு. எல்லா பிரச்சனையும் எல்லா வாழ்க்கையிலும் வரது காமனாக உண்டு. ஆனால் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இனிமேட்டு ஒரே முக்கியமான பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்றத இனிமேல் முடிவு எடுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவாக இருக்கணும். இப்போ ஆத்தர் பேசுனது நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்தர் மாதிரியே மாறி நான் பேசுனது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், மினிமம் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போகிற தொடர்ந்து வர அப்கமிங் வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புக்கு பற்றி ரிவ்யூ போனாலும் அப்படின்றத கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோவோட லாஸ்ட்டாக முடியும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோவில் முடியும்னு நினச்சேன், ஆனால் முடியல. அடுத்த வீடியோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ, பை பாய். இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.